ஹாய் கைஸ், திஸ் இஸ் பிளாக் ஷர்ட் ரிவ்யூ வித் அருண். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் கார்த்தி, ராஜ்கிரண், கீர்த்தி ஷெட்டி நடித்த வா வாத்தியார். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, ராஜ்கிரண் எம்ஜிஆர் அவர்களோட பெரிய ஃபேனாக இருக்கார். எந்த அளவு ஃபேன்னா, எல்லாரையும் கூப்பிட்டு போய் நைட்டு 2 மணிக்கு படம் பார்க்குற அளவு ஒரு பெரிய ஃபேன். அவருக்கு 2 நியூஸ் வருது. ஒன்று, அவருக்கு பேரன் பிறந்திருக்குன்னு, இன்னொன்று எம்ஜிஆர் இறந்துட்டாருன்னு. இதில் ஒரு கோஇன்சிடென்ட் என்னென்னா, இது ரெண்டுமே காலையில் கரெக்டாக 3:30க்கு நடந்திருக்கும். இதனால் ராஜ்கிரண் என்ன முடிவு பண்ணிடுவார்னா, அந்த வாத்தியார் தான் நமக்கு பேரனாக பிறந்திருக்காரு அப்படின்னு இந்த பேரனை, அதாவது குட்டி கார்த்தியை ஒரு வாத்தியாராகவே வளர்க்க ஆரம்பிச்சிருவார். அவனும் நல்ல எம்ஜிஆர் ஃபேனாக தான் வளர்ந்துக்கிட்டு இருப்பான். ஆனால் ஒரு கட்டத்தில் ராஜ்கிரண் மேலே உள்ள கோபத்தில், எனக்கு எம்ஜிஆரே வேணாம், இனிமேல் நான் நம்பியாராக போகிறேன்னு நம்பியார் ஃபேனாக மாறிடுவான். அங்கேருந்து அப்படியே வளர்றான். வளர்ந்து ஒரு பெரிய போலீஸ்காரன் ஆகிறான். நல்ல போலீஸ்காரன் கிடையாது, ஒரு கெட்ட போலீஸ்காரன். அதாவது கெட்ட போலீஸ்காரனா ரொம்ப கிடையாது, லஞ்சம் வாங்குறது, இந்த தப்பு பண்ணவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அது மாதிரி ஒரு போலீஸ்காரனாக இருக்கார். அப்படி இருக்கும்போது இவருக்கு பர்சனாலிட்டி டிஸார்டர் ப்ராப்ளம் வருது. அதில் இவர் வாழும் எம்ஜிஆராக மாறிடுறாரு. கரண்ட் ட்ரெண்டில் எம்ஜிஆர் நினச்சி பாருங்களேன், அந்த மாதிரி ஆயிடுறாரு. இந்த டிஸார்டர் வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குது, இவருக்கு யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாரு, அதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தில் நிறைய பிரச்சனை இருக்குது. அதில் முதல் பிரச்சனை என்னென்னா, இவருக்கு அந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு ப்ராப்பரான ஒரு ரீசனே இல்லை. இப்போ நீங்கள் அன்னியன் படம் பார்த்துருப்பீங்க. அதில் அம்பிலேருந்து அன்னியன் ரெமோலாம் வர்றதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு வெயிட்டான சீன் இருக்கும். பெரிய சீன் எதுவும் இந்த படத்தில் கிடையாது. அதுவே இந்த படத்துக்கு ஒரு பெரிய ட்ராபேக்கு. ஓவர் நைட்டில் ஒபாமா ஆன மாதிரி இவர் ஓவர் நைட்டில் இவருக்கு டிஸார்டர் வந்துடும். இந்த படத்தில் ரெண்டாவது பெரிய மிஸ்டேக் என்னென்னா, இதில் ப்ராப்பர் வில்லனே கிடையாது. சத்யராஜனா இல்லை வில்லன் மாதிரி காட்டுவாங்க, அதை வில்லன் சொல்ல முடியாது, ஒரு நெகட்டிவ் ஷேடு. அவர் ரூம்குள்ளே உட்காந்துட்டு ஃபோனை வச்சு எல்லாரையும் பேசிக்கிட்டு இருப்பார். ஃபோன்லேயே எல்லா வேலையும் முடிக்கிற மாதிரி காட்டினதுனால ஹீரோக்கும் வில்லனுக்கும் ஒரு ஃபைட்டோ கான்வர்சேஷனோ எதுவுமே கிடையாது. இவங்களாம் ஒன்று நினச்சிட்டாங்க போல இருக்குது. பழைய பாட்டெல்லாம் போட்டால் உடனே ஆடியன்ஸ்லாம் கைத்தட்டி அந்த சீன் மாசின்னு ஒத்துப்பாங்க, உடனே அந்த சீன் ஹிட் ஆயிரும் அப்படின்னு அங்கங்கே எம்ஜிஆர் சாங்கை போட்டு விட்டுறாங்க. அது கனெக்டே ஆகலை. ஏன்னா ஃபஸ்ட்டு கார்த்தி வந்து நம்மளோட கனெக்ட் ஆகணும். அவர் எம்ஜிஆர் ஏன் ஆனான்றதுக்கே பெரிய கனெக்டிவிட்டி இல்லாத போது மற்ற சீன் எதுவுமே பெருசாக கனெக்டே ஆகலை. இந்த படத்தில் ஹீரோயினாக கீர்த்தி ஷெட்டி இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கும் இந்த படத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. கதை ஒரு பக்கமாக போயிட்டுருக்கோம், அவங்க கூட சும்மா சப்போர்ட்டிங் கேரக்டர் மாதிரி வந்துட்டு இருப்பாங்க. இந்த 2 பாட்டுக்கு மட்டும் ஹீரோயினை கூப்பிட்டு வர கலாச்சாரத்தை இவங்க எப்போ தான் விடுவாங்கன்னே தெரில. அவங்க இந்த படத்தில் பேய் கூட பேசுகிறவங்களா வருவாங்க. சரி, பேய் கூட பேச போகிறாங்களே, அதை வச்சு ஏதாவது பண்ண போகிறாங்களோ, ஒருவேளை எம்ஜிஆரோட உண்மையான ஆவி வந்து அதை வச்சு ஏதாவது பண்ண போகிறாங்க அப்படி இப்படின்னு பார்த்தா எதுவுமே கிடையாது. இன்கேஸ் அதை பற்றி சொல்லவே மாட்டாங்க. அவங்களுக்கு பேய் கூட பேசுவாங்க, அவ்வளோதான். இந்த படத்தில் ஒரு ஆதி காலத்து காமெடி ஒன்று இருக்குது. அது என்னென்னா, நீங்கள் தமிழ் படம் பார்த்துருப்பீங்க, மறு வச்சா ஆள் மாறிடுவாங்க, அவர் யாருன்னே கண்டுபிடிக்க முடியாது. அதே ட்ரிக்கை இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. கண்ணில் ஒரு காஃப் கட்டினோன்னே கார்த்தியை யாரும் கண்டுபிடிக்க முடியாதான். இதை பார்க்குற நமக்கு தான் இவனுங்க நம்மளை இன்னும் முட்டாளாகவே நினச்சிட்டு இருக்காங்களேன்னு தோணும். ஓவரால் பார்க்கும்போது இது ஆவரேஜ் மூவின்னு கூட இதை சொல்ல முடியாது. இதை நான் ஸ்டோரியாக சொல்லும்போது ஏதோ புது கதையாக இருக்குது, போய் பார்க்கலாமேன்னு தோணும். வேணால் நீங்கள் ஒரு வாட்டி போய் பாருங்கள். பார்த்துட்டு என்னடா இப்படி எடுத்து வச்சுருக்கீங்க, இன்னும் எங்களை முட்டா பையலாகவே நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு தோணும். போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.